கேஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் லாஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நான் இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிவர்சல், அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களாலுமே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டலேருந்து 2 to 3% பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் கைஸ். ஓகேவா, ஸோ அது எப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிசன் பண்ணிட்டு ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெமோவில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது அதுதான், நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்த்தாலுமே சரி ஃபஸ்ட்டு போய் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கோடெக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாட் சிக்னல், லைவ் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக் குரூப்லேயே பார்த்தா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அந்த சேனல் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இல்லாத இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி பார்த்தா அவங்க கேபிட்டல் இருந்து பார்த்தீங்கன்னா 2 to 3% பார்த்தா ஏர்ன் பண்ணிட்டு அதோட ஃபீட்பேக்ஸ்மே பார்த்தா டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஃபீட்பேக்ஸ்மே பார்த்தா நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க கேஸ். ஓகேவா, ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக பார்த்தா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்கிற போல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசட்ஸ் பண்ண ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் பார்த்தா நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் உள்ள ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, ஸோ அண்ட் எக்ஸ்பைரி டைம் என்னன்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கு பார்த்தா ஸ்விட்ச் டைமில் 1 minute வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 1 minute பண்ணலாம். ஸோ அது மாதிரி 30 seconds பண்ணலாம். அந்த மாதிரி லாங்கர் டைம் ஃப்ரேம் நீங்கள் 5 minute கூட பண்ணலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் 5 minute கூட பண்ணலாம். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டில்ஸ்டிக் டைம் ஃப்ரேம் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 minute வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 seconds கேண்டில்ஸ்டிக் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ நான் ஏன் பார்த்தா 10 secondsல பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, என்ன ட்ரெண்ட் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குன்னு ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 10 seconds வச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ அண்ட் மெயின் திங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன இண்டிகேட்டர்னு கேட்பீங்க. ஓகேவா, ஸோ இன்றைக்கி இண்டிகேட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆகும். ஓகேவா, ஸோ இதுக்கு பார்த்தா செட்டிங்ஸ்னால் டிஃபால்ட் தான். ஓகே, ஸோ வச்சுக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆக போகுதுன்னு இண்டிகேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க. ஓகே, ஸோ இந்த -20 இருக்கா, இது பார்த்தா ஓவர் பாட் லெவலு. ஸோ இந்த -18 பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு லெவல். ஓகேவா, ஸோ எப்போனா பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் பாட் லெவலுக்கும் மேலே வருதோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு டயர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி சேம் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்போனா பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஓவர் சோல்டு லெவலுக்கும் கீழே வருதோ அப்போனா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ரொம்பவே சிம்பிள் லாஜிக் தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணி காமிக்கிறேங்க. இது ஓகேவா, ஸோ ஓகே நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கிப் பண்ணால் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு நான் சொல்கிறது புரியும். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன். ஓகேவா, ஸோ நீங்கள் எவ்வளோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அக்யூரசி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதாவது பண்ணி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு அப்ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தா அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஓவர் சோல்டு லெவலுக்கும் கீழே இருக்கணும், அதாவது இந்த -80 ரெட் லைனுக்கும் கீழே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு 2 to 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 1 or 2 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பார்த்தா அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 1 கேண்டில் 2 கேண்டில் ஃபார்ம் ஆனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஏன் பண்ண நம்ம லாங் டைம் ஃப்ரேம் தான் பண்ண போகிறோம், அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி ஒரு டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த -20 ரெட் லைனுக்கு மேலே இருக்கும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு 1 or 2 கேண்டில்ஸ் பண்ணால் ரெட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கணும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்களுமே பார்த்தா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயா பார்த்தா அப்ட்ரேட் என்ட்ரி உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரீவியஸாக நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறீங்கன்னா ப்ரீவியஸாக நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இது பண்ணால் உங்கள் ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேவா, ஓகே கைஸ், ஸோ பாருங்கள் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் என்ட்ரி பண்ண எடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ $300 பண்ண டவுன் ட்ரேட் பண்ண போட்டிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பண்ண ரிசல்ட்டை பார்க்கலாம் கேஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நான் ஏன் பண்ண டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனுக்கும் மேலே அபோவில் இந்த -20 ரெட் லைனுக்கும் மேலே இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. நான் பார்த்தா டவுன் ட்ரேட் பண்ண பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ரிசல்ட்டை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேஸ். ஓகேவா.
ஓகே கேஸ், ஸோ லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் பார்த்தா போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு பார்த்தா ஒரு டவுட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தா மார்டிங்கல் 1 பார்த்தா யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேமாக பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்டிங்கல் 1 பார்த்தா யூஸ் பண்ணுங்க. பட் பார்த்தா இந்த மாதிரி 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் 1 பார்த்தா யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆகி பார்த்தீங்கன்னா அகைன்மே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக, அதாவது ப்ரீவியஸ் ட்ரெண்டை கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேம்னா போகும்போது பார்த்தா லாங்கர் டைம் ஃப்ரேம் போகும்போது மார்டிங்கல் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தா டேரெக்டாகவே இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா அக்யூரசி இருக்கும். ஓகே, அதனால் நான் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 இயர்ஸ் பார்த்தா யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு பார்த்தா ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்தா ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ஹை அமௌண்ட் வச்சு பார்த்தா போட்டாச்சு. ஸோ எனிவே பார்த்தா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பார்த்தா ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஓகே ப்ரோ, நம்ம இந்த இடத்துல பார்த்தா என்ட்ரி எடுத்துரும். ஸோ அகைன் பார்த்தா கீழே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேனில் வந்துடும். நம்ம அகைன்மே பார்த்தா அப்டே எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் தப்பு. ஓகே, ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்னே சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு பார்த்தா ஒரு ப்ராப்பராக ஒரு என்ட்ரி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தா மார்க்கெட் பார்த்தா அப்படி தான் ரியாக்ட் ஆகும். கொஞ்ச நேரம் கீழே போகும், ஸோ மேலே போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தா நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ நான் அதுக்கு தான் சொல்லுவேன். ஆல்ரெடி பார்த்தா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு அதுக்கு தான் சொன்னேன். ஓகே, ஸோ கண்டினியூவாக பார்த்தா ஒரே அசெட்டில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இருக்குன்னா அந்த 10 மினிட்ஸ்க்கு ஒரு என்ட்ரி எடுத்தால் கூட ஓகே தான். ஓகே, ஸோ அதுக்குன்னு பார்த்தா 1 மினிட் 2 மினிட்க்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சேம் அசெட்டில் என்ட்ரி கிடைக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்திங்கன்னா நீங்கள் லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதனால பார்த்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தா ஃபுல்லாக பாருங்கள். நான் எந்தெந்த நேரத்துலனா அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகேவா, ஓகே, ஸோ பாருங்கள் நம்மளுக்கு பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா என்ட்ரி கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேலே போகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தா ரெட்லேயே முடிஞ்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் பார்த்தா என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு $40 பார்த்தா என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா லைன் பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு மேலே இருந்தது. ஸோ சேம் தான். ஓகே, ஸோ அதுமாதிரி பார்த்தா ஒரு 2 ரெட் கேனில் வந்தது. நான் பார்த்தா என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ லாஸ் ஆனிச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்தா இன்னொரு ட்ரேட் கூட எடுக்கலாம். ஓகேவா, ஓகே, ஸோ பாருங்கள் நம்மளுக்கு பார்த்தா இந்த ட்ரேட் பண்ணால் லாஸ் ஆக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் ட்ரேடுமே பார்த்தா எடுத்து காமிக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேடுமே பார்த்தா நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தா நான் ஒன்று ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தா என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்த மாதிரி என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகே, ஸோ ஏன் என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பார்த்தா மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஏரியா பார்த்தா டவுன் கீழே போயிட்டு அகைன் மேலே போயிட்டு அகைன் பண்ண கீழே போயிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்ததுன்னா இந்த மாதிரி இடத்துல பார்த்தா என்ட்ரி எடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் சொல்கிறது அதுதான். ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் எடுத்து காமிச்சேன். ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேலே போகிருக்கு. பட் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தா என்ட்ரி எடுத்திங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ சேம் தான் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தாங்கனாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏதாவது என்ட்ரி எடுத்து வந்ததுன்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா, ஓகே, ஸோ பாருங்கள் நான் இந்த இடத்துல பார்த்தா அப்டேட் பண்ண என்ட்ரி எடுக்கலான்னு இருக்கேன். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அகைன் பார்த்தா க்ரீன் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ண என்ட்ரி எடுப்போம். ஓகேவா, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி பண்ண எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தா ஒரு என்ட்ரியுமே பார்த்தா எடுப்போம். ஓகேவா, ஸோ மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ண என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா ரிசல்ட்டை பார்க்கலாம் கைஸ். ஓகேவா, ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சம் ட்ரேட்ஸ் பார்த்தா ப்ராஃபிட் ஆனிச்சு, சம் ட்ரேட்ஸ் பார்த்தா லாஸ் ஆனிச்சு. ஓகேவா, ஸோ இது பார்த்தா நம்மளோட தேர்ட் ட்ரேட். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தா இன்னொரு ப்ராப்பர் என்ட்ரியுமே பண்ண எடுத்து காமிக்கிறோம். ஓகேவா, ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தா நம்மளுக்கு ஒரு சரியான என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம பார்த்தா என்ட்ரி எடுத்துனோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா, ஸோ நம்ம பார்த்தா டவுன் ட்ரேட் பண்ண என்ட்ரி எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸாக நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஜோன்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் பண்ண இருந்தது. ஸோ நம்மளோட கன்ஃபர்மேஷன் பண்ண நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி பண்ண உடனே பார்த்தா என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பண்ண ரிசல்ட்டை பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நல்ல ஒரு அப் ட்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில் வந்தது. ஓகேவா, ஸோ அதனால் செல்லர்ஸ் பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே, இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது. ஓகே, 4 3 2
1. ஓகே கைஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்னால் பண்ணால் எப்படி எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்ட்ரினா இப்போ எடுக்கக்கூடாதுன்னு நான் ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் லைன் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்திருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வால்டேஜ் அதிகம் சைட்வேஸாக பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிடில்லையுமே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் என்ட்ரி எப்படி இருக்கும்னா, இப்போ நான் எடுத்து காமிச்சேன்ல லாஸ்ட்டாக இந்த ட்ரேடு, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்பர் என்ட்ரி இருக்கணும். ஓகே, ஸோ டவுன் ட்ரேட் போட போகிறீங்கன்னா ப்ரீவியஸாக நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் வர கேண்டில் இருக்குல்ல, அது நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நல்லா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஸோ மஸ்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை போய் ஃபஸ்ட்டு டெமோக்கெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 2 or 3 days பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அக்யூரசி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறது இதுதான். அது வந்து என் வீடியோவாக இருக்கட்டும், மற்றவங்க யார் போடுறதா இருக்கட்டும், மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கனாலே ஸோ உங்களால் வீடியோ பார்த்து மட்டும்தான் இப்போ லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நானுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ்லாம் நிறையவே போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்னால் பார்த்தீங்கன்னா டெமோவில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கைஸ். ஓகேவா, ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.